ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்ட்ரோனட் சேனல். இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அட்டகாசமான 2 அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங் மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அது உள்ளே போய்ட்டோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போய்க்கலாம். அதுக்குள்ளே போனோடனே எல்லா டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸும் இதிலே வந்து ஷோ ஆகிடும். உங்களுக்கு இது நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும்னா ஜஸ்ட்டு அது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து உள்ளே என்ன இருக்குன்றது வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைல் வந்து நான் ரீநேம் பண்ணணும் இல்லைனா ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன், டெலிட், ரீநேம், ஷேர், இன்ஃபோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால் வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சப் கேட்டகரியாக இருக்கும். பிடிஎஃப், வேர்ட், பிபிடி, எக்ஸல், ஜிப்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்புக்கு போய்க்கிறேன். ஜிப் ஃபார்மேட்குள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஜிப் ஃபார்மேட் நான் கிளிக் பண்ணுறேன். அன்ஜிப் ஆகிடும். அன்ஜிப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் எல்லாமே. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் அதில் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதை நேவிகேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த ரீசெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக எதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணிங்களோ அதுக்கான ஆப்ஷன்ஸில் இதில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ டாக்குமெண்ட் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டு இமேஜ், கியூஆர் பார்கோட் ஸ்கேனர், இது 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. இமேஜ் டு பிடிஎஃப், கிரியேட் கியூஆர் கோட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓசிஆர் டெக்ஸ்ட் ஸ்கேனர். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, நார்மலாக ஒரு இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கோசரம் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஜஸ்ட் அந்த ஓசிஆர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவரை பார்த்தீங்கன்னா அந்த ஆட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கேமரா ஓப்பன் பண்ணி அதில் கேப்சர் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு இமேஜ் ஆல்ரெடி பிடிச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிராப் வேணும்னா கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் டன் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரொசீஜர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மேலே பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். மேலே டிக் பட்டன் கொடுத்துக்கோங்க. எடிட் பண்ணி முடிச்சோடனே இல்லை வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது காப்பி பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி பண்ணுற மாதிரி சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளிக் போர்டு வந்து அப்படியே காப்பி ஆகிடும். காப்பி ஆகிட்டு உங்களுக்கு வந்து எதில் வேணுமோ அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே உங்களுக்கு சேவ் பண்ணணும்னா ஜஸ்ட் நான் ரன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். லீனியர் ஆஃப் ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஆர் கேமு. இந்த மாதிரி சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்களால் கிளிக் பண்ணிக்க முடியும். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதை தள்ளி விட்டிங்கன்னா அப்படியே லைனாக அப்படியே விழுந்துடும். இதே வந்து உங்களுக்கு கரெக்டான சர்ஃபேஸ் இருந்தால் நல்லாவே வரும். அதேமாதிரி தான் ரெக்டாங்கிளும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அப்புறம் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு தள்ளி விடணுன்னா சேம் அதே மாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அது மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா அப்படியே ஒன்றுனா அப்படியே சாஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.